நீ இது பண்ணிடாதயா. யோ யோ எங்கயா போற? யோ யோ வெட்டாம விட மாட்டான்டிங்க. இது பண்ணிடாதயா. ஆத்தாயி உனக்கு என்ன ஆச்சுமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு சொல்லு ஆத்தா, சொல்லு சொல்லு ஆத்தா சொல்லு. ஊர்ல இருக்கிற சனெல்லாம் காத்தால தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. இந்த மனுஷன் எங்கன்னா பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் இப்பதான் பொழுது விடிஞ்சுதா? தாத்தாயே பாத்திரம் வலி கட்டிருக்கியாமா? ஏன் பார்த்தா தெரியல? தெரியுது, மாமனுக்கு வெளியே போன செல்லம். இப்ப என்ன அதுக்கு? போயிட்டு வா. அப்பப்ப கொடுப்பில்ல, அது கொடுத்தா நான் போறேன். யோ உனக்கு குடுத்து குடுத்து கெடுத்ததே நான் தாயா. அப்படி சொல்லாத செல்லம். எங்க ஆத்தா உன்னை நம்பிதானே என்ன உன் கையில ஒப்படைச்சிட்டு போச்சு. அப்படி சொல்லாதடா. பெரிய குடிகாரனை என் தலையில கட்டி விட்டு போயிடுச்சு. எல்லாம் என் கரகம். நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமில்ல? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை கருவிலே கலைஞ்சு போச்சும்மா. அந்த கவலையா மறக்க முடியாம தான் தினமும் நான் குடிக்கிறேம்மா. யோ எல்லாம் ஒன்னால தானே ஆச்சு. நீ மட்டும் குடிச்சு தகராறு பண்ணாம இருந்திருந்தா அது நடந்தே இருக்காதுயா. அது நடந்து முடிஞ்சு கதை. இப்ப நீ காசு தரியா இல்லையா? நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். தரவே மாட்டேன். எந்திரிச்சு போயா. நான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன். வச்சுக்கிறேன், வெளியே போயிட்டு வரேன். இது வேற காலங்காத்தாலே போது. எந்த ஊர்வம்பை இழுத்துட்டு வர போதோ. என் தலையெழுத்து இதெல்லாம். எங்க இருக்கு வீடு? எங்க? என்கிட்டயாவா? ஒன்று வச்சுக்கிறேன். தாத்தாயே தாத்தாயே, எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேடாடியே. இப்போ பாத்தியா பாத்தியா மாமனுடைய செல்வாக்கா? என்னடி எப்படி பார்க்குற? நீ காசு தரல இல்லை, எனக்கு காசு தரத்த ஊர் 1000 பேர் இருக்காண்டி. இப்போ எதிரில் குடிக்கிட்டோமா? ஏய் என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியா? பாவி இப்படி பண்றானே. குடிச்சிட்டு வந்து தலையெழுத்து. இந்த மாதிரி குடிகாரனை எனக்கு கட்டி வச்சு இப்படி சித்திரவதை பண்றானே. காலங்காத்தால் குடிச்சிட்டு வந்து என்னைக்குதான் இவனோட விடுதலை எனக்கு கிடைக்க போது தெரியல. டேய் கணேசா, காது கேட்கலையா? வெளில வாடா. டேய் யோ என்ன வேணும்? யார் நீ? ஏன் புருஷனை ஏல விட்டுட்டு இருக்க? உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவனை வெளில கூப்பிடு. சரி, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லடா. அவன் ஏன் புருஷன். எதுனாலும் என்கிட்ட சொல்லு. சொல்றேன். 1000 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கி 2 மாசம் ஆச்சு. இன்னும் பணம் கைக்கு வரல. நீ அவனுக்கு சம்பந்தம் தானே? பணத்தை எடு. யோ அது வேலைக்கு போய் 1 வாரம் ஆச்சியா? கையில காசு இல்லையா? காசு வந்தோன்னு உனக்கு சொல்லி அனுப்புறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசு என் கைக்கு வராம நான் போறதா இல்ல.
யோ புரிஞ்சுக்கயா, காசு வந்த உடனே சொல்லி அனுப்புறையா? ஓ அப்படியா? அப்ப நீ வா. யோ கைய விடியா. டேய், எங்க கிட்ட காசு பணம் இல்லாததுதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி பொட்டச்சி நான் கிடையாது. நான் என்ன பண்றேன்னு பாரு. இப்படி பண்ணதாயா பணம் வருது. வா வா. டேய் நில்றா. ஓடுற. யாரு நினைச்ச? பொம்பளைன்னு சும்மா நினைச்ச? வாடா இப்ப கை வைடா. அது என்ன ஒரே சத்தமா இருக்குது? என்ன கையில கத்தி? நீ வாங்கின கடங்காரன் கந்தசாமி இருக்கால, என் கைய பிடிச்சு இழுக்கிறாயா? கை பிடிச்சி இழுத்தானா? அவன் இங்கேயே வந்துட்டானா? அவனை என்ன பண்ற பாரு. அந்த அருவா கொண்டா. யோ வேணா விடியா. ஒண்ணு கிடக்கும் ஆயிட போகுது. யோ 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 வேணாயா விடியா. யோ எங்கயா போற? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. ஆத்தாயி ஆத்தாயி ஆத்தாயி. என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சு? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணோம்? ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? கடவுளே கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? காத்தாயே, என்னாச்சு உனக்கு? ஏந்திரி காத்தாயே, ஏந்திரி. வெயில் அடிக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரு கூப்பிட்டு தெரியலையே. ஐயோ, நல்லா தானே இருந்தது. அத்தா நல்லா தான் பேசிட்டு இருந்தா. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு கிறங்கி ஊத்துட்டா. கொஞ்சம் பார்த்து சொல்ல ஆத்தா. என்னன்னு பாரு ஆத்தா. மா மா ஏந்திரிமா. என்ன ஆத்தா, நான் பதறி போய் கிடக்குறேன், நீ பாட்டு சிரிக்கிற. என்னன்னு சொல்லு ஆத்தா, சொல்லு. டேய், எல்லாம் நல்ல விஷயம்தான். காத்தாயி உண்டாயிருக்கா. என் காத்தாயி உண்டாயிருக்காளா? என் குலதெய்வம் எனக்கு படி அழுந்துச்சு ஆத்தா. ஆமாண்டா, உண்மைதான். காத்தாயி 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 காத்தாயி, நீ அம்மாவை போற, நான் அப்பாவை போற. ஆமா ஆமா. இனிமையாவது குடிக்கிறத விட்டுட்டு பொறுப்பா நடந்துக்கோ. வீட்டுக்கு சரிம்மா, போடா. சரிம்மா. நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நம்ம மறந்துடுவோம். இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் நம்ம கடவுள் கொடுத்த நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சு எடுத்துப்போம். யோ, எனக்கு ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடு. அது மட்டும் எனக்கு போதும்யா. என்ன சத்தியம்? நீ என்ன கேட்டாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு எதுவும் தேவையில்லையா. என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லியா. இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சொல்லியா. குடிதானே விடணும், குடிதானே விடணும். இதுக்கப்புறம் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், குடிக்கவே மாட்டேம்மா. இனி குடிக்கவே மாட்டேம்மா. இது போதும் எனக்கு.